இரவின் பயங்கரத்திற்கு நம்மை விலக்கி காக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பணித்துளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஞானத்தின் முக்கியத்துவம் மிக அவசியமாக இருப்பதனாலே நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். நாம் வாழ்கிற உலகத்தை சுற்றி பாருங்கள். தீமையும் பொய்யான காரியங்களும் வேகமாய் அங்கீகரிக்கப்படுவதையும் பரவுவதையும் மேன்மைப்படுத்தப்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இவ்வளவாக மனித சமுதாயம் ஞானம் குறைந்து, சிந்திக்கும் ஆற்றலை இழந்து, எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளும் வல்லமையை இழந்தவர்களாய் காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. வேலை ஸ்தலங்களிலே, அரசியல்களிலே, சினிமாக்களிலே, மீடியாக்களிலே, வாழ்க்கையிலே, உறவுகளிலே எங்கு பார்த்தாலும் பொய் மேன்மைப்படுத்தப்படுவதாகவும் பொய் விரைவில் அங்கீகரிக்கப்படுவதாகவும் இருப்பதை பார்க்கிறோம். எவ்வளவு இருள் சூழ்ந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் பாருங்கள். இதை அனுபவித்த ஒவ்வொருவருக்கும் அதனுடைய பயங்கரம் புரியும். ஆகவேதான் ஞானத்தை நாம் தேடுகிறோம். ஞானம் இல்லாமல் ஒருவரும் இந்த பொல்லாத உலகத்திலே ஜீவ ஊற்றை பெற்று ஜீவனை காத்து வாழ முடியாது. ஆகவே இந்த ஞானத்திற்கு நேராக நம்மை தேவன் நடத்தும்படிக்காக இந்த ஞானமுள்ள வார்த்தைகளுக்கு நம்மை விட்டு கொடுக்கலாம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. பாருங்கள், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதாவது ஜீவை ஊற்றை பிறப்பிக்கக்கூடிய போதகத்தை கொடுக்கக்கூடிய பேச்சுக்கள் ஞானவான்களுடைய பேச்சுக்கள். அப்போ ஜீவ ஊற்று எங்கிருந்து வருகிறது? ஆண்டவருடைய வசனத்திலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையினாலே நாம் ஜீவன் அடைகிறோம். அதனால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். ஆகவே நமக்கு போதகம் என்பது மிக அவசியம். நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த போதகம், வாழ்க்கையில் இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானவான்களுடைய போதகம் நம்முடைய பார்வைக்கு மேன்மையாய் காணப்பட வேண்டும். அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய இருதயம் வாஞ்சிக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு கதையை உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். 2 பரிசுத்தவான்கள் ஆன்மீகவாதிகள் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் இந்த மறுபுலக வாழ்வை குறித்து மிகவும் மேன்மையாய் பேசிக்கொண்டிருந்தார்கள். பரலோகம் எவ்வளவு உன்னதமான காரியம், அங்கே எப்படியாவது நாம் போய்விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருவரும் பரலோகத்தை குறித்து விமர்சித்து கொண்டு விலாவரியாக பேசிக்கொண்டு அதனுடைய மேன்மைகளை விவரித்து கொண்டு போய்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் அதிலிருந்து ஆர்வத்தை ஒருவருக்கொரு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சீக்கிரமாய் நாம் பரலோகம் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு போகும்பொழுது திடீரென்று ஒரு தேவதூதன் தரிசனமானார். தரிசனமாகி, நீங்கள் பேசிக்கொண்டு போவதை நான் பார்த்தேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் பரலோகம் வர ஆசைப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு வேலை கொடுக்கிறேன். அதை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரலோகம் வரலாம் என்று சொல்லி, சரி என்று இருவரும் சொல்லுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன ஓடையை, இந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சிறிய ஓடையை நீங்கள் தாண்டி அந்த பக்கம் போனால் அங்கே ஒரு செடியிலே ஒரு மலர் இருக்கிறது. அந்த மலரை நீங்கள் பறித்து கொண்டு இந்த பக்கம் வந்தால் நான் பரலோக ராஜ்யத்திற்கான வழிகளை சீக்கிரத்திலே திறப்பேன். நீங்கள் அங்கே வரலாம் என்று சொன்னான். இது ஒரு கதை. இப்படியாக அவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? சரி, முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஒருவன் என்ன செய்தான்? நதியை கடப்பதற்கு அந்த ஓடையை தன் கட்டியிருந்த ஆடைகளை, நல்ல பேண்டெல்லாம் மேலே தூக்கி விட்டுட்டு தண்ணியில் சட்டை நனையாமல் பத்திரமாக அந்த ஓடையை கடந்து போய் அங்கே மலரண்டையில் பார்க்கும்போது ஒரு கொடூரமான நாகம் இருந்தது. ஆனால் அந்த நாகத்தின் மேல் பெரிய பாறை வீழ்ந்திருந்ததினாலே அது குற்றுயிரும் கொலையுருமாய் சீறிக்கொண்டிருந்தது. அப்பொழுது இவன் அந்த பாம்பை தன் கையில் வைத்திருந்த தடியினால் அடித்து விட்டு அதை கொன்று அந்த மலரை பறித்து கொண்டு வந்து விட்டான்.
இரண்டாவது நபரும் அப்படியாக போனார். போகும்பொழுது அவர் அந்த ஆற்று கடக்கும்பொழுது தன்னுடைய ஆடையை குறித்து கவலை இல்லாமல் தண்ணீரில் நனைந்து கொண்டு போனார். அங்கே போய் பார்த்தால் அதே போலவே ஒரு பாம்பு இருந்தது, கொடூரமாய் சீறிக்கொண்டிருந்தது. அது மேல் ஒரு கல் விழுந்திருந்தது. அதனால் நகர முடியவில்லை. இந்த சூழ்நிலையிலே அவர் வெட்டி மலரை பறித்தார். அப்பொழுது அந்த நாகம் அவருடைய கரத்தை தீண்டினது. அதனால் விஷம் ஏறியது. வேகமாய் வந்தார், வந்து மலரை கொடுத்து விட்டார். இப்பொழுது அந்த தூதன் சொன்னான், உங்கள் இருவரில் யாரை நான் பரலோகம் அனுப்பப் போகிறேன் தெரியுங்களா என்று சொல்லும்பொழுது யார் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், தன்னுடைய ஆடையை குறித்து கவலைப்படாமல், தன்னை நாகம் தீண்டும் என்று கவலைப்படாமல் இந்த மலரை பறித்து வந்தவனையே என்று சொன்னார். அவனை பார்த்து கேட்டார், ஏன் நீ உன் ஆடையை குறித்து கவலைப்படவில்லை, நாகம் கடிக்கும் என்பதை கவலைப்படவில்லை என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், நான் எப்படியா இருந்தாலும் பரலோகம் போகிறேன். இந்த உயிர் போனால் என்ன, என் ஆடை நனைந்தால் என்ன என்று சொல்லி நான் அதை குறித்து எதையும் கவலைப்படவில்லை. எனக்கு தேவையெல்லாம் பரலோகம் என்று சொல்லி அந்த மலரை பறித்து கொண்டு வந்தேன் என்று சொன்னான். இன்னொருவனோ வெட்கத்தோடு தலை குனிந்து நின்றான். நான் பரலோகம் போக வேண்டும் நினைத்தேன். ஆனால் சீக்கிரமாய் போக வேண்டிய இந்த சூழ்நிலையிலே இந்த மலரை குறித்து நான் என்னுடைய ஆடையை குறித்தும் என்னுடைய உயிரை குறித்தும் கவலையோடு இருந்து அந்த மலரை பறித்தேனே என்று சொல்லி வெட்கப்பட்டான். இப்படியாகத்தான் இன்றைக்கு அநேகர் நம்முடைய ஜீவனை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் உண்மையான ஜீவன் எது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். இந்த மரண கன்னிகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு வருவது உடனே சிந்தனை இந்த உலகத்தில் உண்டாகக்கூடிய மரணம். இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரிக்க வேண்டும். இந்த மரண கன்னியிலே தப்புவது முக்கியமல்ல. நம் ஆத்மாவை கொல்ல வல்ல பயங்கரமான ஒரு மரண கன்னி ஒன்று இருக்கிறது. அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு நம் உடலை கொல்லுவதிலே அதிக அக்கறை கிடையாது. அவன் எப்படியாகிலும் நம்முடைய ஆத்மாவை கொன்றுவிட வேண்டும். நாம் பரலோகம் போகக்கூடாது என்பதில் தான் அவன் குறியாக இருக்கிறான். அதனால்தான் ஞானவான்களுடைய போதகம் அந்த மரணக்கன்னிக்கு ஆத்மாவை நரகத்திற்கு உள்ளாக்கக்கூடிய பாவ வழிகளுக்கு விளக்கத்தக்க போதனைகளை கொடுப்பதாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம் மரண கன்னிகளை சிக்கி கொண்டு இருக்கிறோமா? கன்னி என்று சொல்லும்பொழுது நம்ம கண்களுக்கு முன்பாக வைக்கப்படுவது கன்னி அல்ல. மறைவாக ரகசியமாக வைத்து அதிலே மாட்ட வைப்பது தான் கன்னி. இவே அந்த மரண கன்னிக்கு நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாம் எந்தெந்த பலகீனங்களிலே பாவங்களிலே சிக்கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் ஒன்றுமில்லை, இதுக்கெல்லாம் நான் தப்பித்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாமா? தெளிந்த புத்தி உளவலாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவன் எதற்காக சுற்றித் திரிகிறான்? நம்முடைய ஆத்மாவை விழுங்க வேண்டும் என்று சொல்லி, இந்த மரணத்திலே மாட்டிவிடும் என்று சொல்லி, நித்திய மரணத்திலே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சுற்றித் திரிகிறான். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, மத்தேயு 10:28 வாசிக்கிறேன். ஆத்மாவை கொல்ல வல்லவராய் இல்லாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆத்மாவை கொல்ல முடியாமல் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது நம் ஆத்மா கொல்லப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று இயேசு சுவாமி நமக்கு போதிக்கிறார். ஆகவே தான் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்றாய் அமையும். அதனால் மரண கன்னிகளுக்கு நாம் தப்பலாம். இன்றைக்கு ஞானமான போதனைகளை கேட்க நாம் எத்தனை பேர் பிரயாசப்படுகிறோம்? இன்றைக்கு அநேக காரியங்களை, நமக்கு மீடியாக்கள் வரக்கூடிய காரியங்களை நேரம் எடுத்து கேட்கிறோம். அநேக சினிமா காரியங்கள், அநேக அரசியல் நிகழ்வுகள், அதனால் நமக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம் என்று கூட தெரியாமல் அதை நேரம் எடுத்து நாம் கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு அவசியமான உபதேசங்கள், போதனைகள், வேத காரியங்கள் வரும்பொழுது அதில் நாம் எத்தனை அலட்சியமாக அக்கறையற்றவர்களாக நாம் வாழ்ந்து விடுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாளிலும் நம்முடைய ஆத்மாவை குறித்து நமக்கே அக்கறை இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் அதை குறித்து எப்படி அக்கறை எடுப்பார்கள்?
உங்களுக்காக ஆண்டவர் ஏறெடுக்கக்கூடிய எல்லா பிரயாசங்களும், உங்கள் மீது கொண்ட நேசத்தினால் அவர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களை வந்து அடைகிறது. அதை கேட்டு அநேகருக்கு பகிர்ந்து அந்த ஆத்துமாக்கள் கடைசி காலத்தில் பொய்யும் தவறான காரியங்களும் வேகமாய் பரவிடுகிற காலத்திலே ஒரு சிலரையாவது ரட்சிக்க, ஒரு சிலரையாவது ஞானத்திற்குள்ளாய் நடத்த நீங்களும் நானும் பிரயாசப்படுவோம் என்று சொன்னால் தேவன் அதிலே மகிமை அடைகிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜீவனையும் காத்து, நம்மண்டிலே நமது அருகிலே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் உறவுகளுடைய ஆத்துமக்களையும் காத்து வாழ நமக்கு சிறந்த ஞானத்தை தேவன் இந்த நாளிலே அருள்வாராக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஞானத்தை அருளும் கர்த்தாவே, ஞானத்தை குறித்து நாங்கள் அலட்சியமாக இல்லாமல் ஞானமான போதனைகளை கேட்க சிந்தனைகளை கர்த்தர் தெளிவுபடுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை அடுத்த காரியங்களையே நாங்கள் சிந்தித்து கொண்டில்லாமல், உலகத்திற்கு அடுத்த மகிழ்ச்சியான காரியங்களையே நாங்கள் பார்த்து கொண்டில்லாமல், எங்கள் ஆத்மாவுக்கு தேவையான காரியத்தில் கவனம் செலுத்த, எங்கள் ஆத்மாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற மரண கன்னிகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொய்யான காரியத்திலே, மாயையான காரியத்திலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். சோர்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்களிலே ஜெயம் எடுக்க ஒரு ஞானத்தை, ஞானமான போதகத்தை எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து கொடுத்து, அதற்கு நாங்கள் செவி மடுத்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, கர்த்தருக்கு பிரியமானதாய் மாற்றிக்கொள்ள, சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னீரே, அந்த தேவ பயத்தோடு தேவனுக்கு முன்பாக வாழ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தேற்றும்படிக்காக, பலகீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பலப்படுத்தும்படிக்காக, வியாதிட்டு இருக்கிற சரீரங்களை சுகப்படுத்தும்படிக்காக, உமது மகிமையை இந்த சரீரங்களை கர்த்தர் வெளியரங்கமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு சாட்சிகளாய் நிற்க, உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. உமது உன்னதமான அன்பை புரிந்து கொள்ள, நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் வல்லமினாலே நாங்களுடைய ஆத்துமாக்கள் மீட்கப்பட ஆண்டவர் எங்களுடைய இருதயங்களை உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. உடைய ஆத்மா நித்திய வாழ்வில் காணப்பட உண்மையே பலியாக்கினீரே, அந்த பலியினுடைய பலனை நாங்கள் அனுபவிக்க கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகள், குற்றங்களை சுத்திகரிக்கும்படிக்காக, மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இனி அந்த வழியில் நாங்கள் தொடர்ந்து போகாதபடிக்கு இந்த இரவில் உடைய இருதயங்களை கர்த்தர் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய மனிதனாய் நாளைய தினத்தை தொடங்க கர்த்தர் அருள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.